அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கும் இந்த நேரத்தில் பிஜேபி பல அரசியல் நகர்வுகளை செய்து கொண்டிருக்கின்றது. கோவில் திறப்பு விழாவிற்கு எதிர்கட்சிகள் வந்தாலும் அதை வைத்து ஒரு அரசியல் செய்வதற்கும், வராவிட்டாலும் அதை வைத்து ஒரு அரசியல் செய்வதற்கும் திட்டம் தீட்டிதான் இந்த நேரத்தில், இந்த எலெக்ஷன் நேரத்திலே இப்படி ஒரு நகர்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. கோவில் திறப்பு விழாவிற்கு எதிர்கட்சிகள் சென்றால் சிறுபான்மையினர் இவர்களை புறக்கணிப்பார்கள் என்றும், அவர்கள் செல்லவில்லை என்றால் இந்துக்களின் ஓட்டை திசை திருப்புவார், இவர்கள் எல்லாம் வரவில்லை என்று, இந்த கோவிலை திறப்பதற்கு இவர்கள் வரவில்லை என்று அவர்களுடைய ஓட்டை அறுவடை செய்வதற்காக இப்படி ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றனர். பல வருடங்களாக ராமர் கோயிலை வைத்து அரசியல் செய்தவர்கள் இன்னும் அந்த அரசியல் தீரவில்லை. மஸ்ஜித் இழந்த இடத்தை இடித்தவர்களுக்கே கொடுத்துவிட்டு, நமக்கு அங்கிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் தானிப்பூர் என்ற இடத்தில் 5 ஏக்கர் நிலத்தை அரசாங்கம் தந்தது. அந்த 5 ஏக்கருடன் இன்னும் 6 ஏக்கர் நிலம் வாங்கி மிகவும் பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பள்ளிவாசல் அடிக்கல் நாட்டுவதற்காக மக்கா பெரிய இமாம் அப்துல் ரஹ்மான் சுதைசி அவர்களை வர இருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கின்றது. இந்த பள்ளிவாசலுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பெயரை சுற்றி முஹம்மது அப்துல்லா மஸ்ஜித் என்ற பெயரில் உருவாகியிருந்தது. இது வெறும் பள்ளிவாசலாக இல்லாமல் மனித நேயத்தை வெளிப்படுத்தும் மக்களுக்கான இடமாகவும் பல கூடுதலான வசதிகளுடன் இந்த பள்ளிவாசலை வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பள்ளிவாசல் வளாகத்தில் எல்லா மதங்களும் சார்ந்தவர்களும் இலவசமாக பயன்படுவதற்கு தோதாக புற்றுநோய் ஆஸ்பத்திரி, இன்ஜினியரிங் காலேஜ், டென்டல் காலேஜ், ஸ்கூல், மதர்சா, இப்படி பல தரப்பட்ட வசதிகளை செய்து இந்த பள்ளிவாசலை மெருகூட்ட இருக்கின்றனர். இது இஸ்லாமிய மக்களுக்கு அல்லாமல் ஒட்டுமொத்த மக்களும் இதை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இப்படி ஒரு மத நல்லிணக்கத்திற்காக ஏற்படுத்தப்படும் இந்த பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் கட்டியதும் அந்த பள்ளிவாசலை பார்ப்பதற்கு வருவதற்கு எல்லோருக்கும் இலவச சாப்பாடு போடுவதற்காக, எந்த நேரமும் வந்தாலும் இலவச சாப்பாடு போடுவதற்காக அவர்களுக்கு கிச்சன் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கின்றனர். பெர்மனன்ட் கிச்சன். இதில் நான் வெஜிடேரியன் இல்லாமல் வெறும் வெஜிடேரியன் மட்டும் போட்டு எல்லோருக்கும் சமைத்து கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பள்ளிவாசல் எதிர்காலத்தில் தாஜ்மஹாலை போன்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்று இந்த பள்ளிவாசலை பிரம்மாண்டமாக வடிவமைத்து இருக்கின்றனர். இந்த பள்ளிவாசலை ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன் செய்திருக்கின்றார். மற்ற பள்ளிகளை விட ஒரு ஸ்பெஷலான பள்ளியாக இருக்க வேண்டும் என்று. மற்ற பள்ளிகளில் 4 மினாராக்கள் இருக்கும், இதில் 5 மினாராக்களை வைத்து டிசைன் செய்திருக்கின்றார். அது ஏனென்றால் இஸ்லாமிய கடமைகள் மொத்தம் 5 என்பதை பறைசாற்றுவதற்காக. Subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.